வணக்கம் பக்தர்களே. நம் வாழ்க்கையில் சில சமயங்களில் விளக்கம் கொடுக்க முடியாத சில நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் பலர் கேட்பார்கள், நம்ம வீட்டில் தெய்வ அருள் இருக்கிறதா என்று. உண்மையில் தெய்வம் ஒரு வீட்டில் இருப்பதை சில அறிகுறிகள் மூலம் உணரலாம். இன்று அந்த தெய்வம் வீட்டில் இருப்பதற்கான 7 முக்கியமான அறிகுறிகளைப் பற்றி பார்க்கலாம். முதலில், ஒரு வீட்டில் தெய்வம் இருப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி அமைதி. அந்த வீட்டில் தேவையில்லாத சண்டைகோபம் கலகம் அதிகமாக இருக்காது. சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் அது விரைவாக தீர்ந்துவிடும். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு நல்ல ஆற்றல் இருப்பது போல தோன்றும். அது சாதாரண விஷயமில்லை. அது தெய்வ சக்தி அந்த வீட்டை காக்கிறது என்பதற்கான அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, சில நேரங்களில் பூஜை அறைக்கு சென்றால் திடீரென்று மல்லிகை சந்தனம் அல்லது குங்குமப்பூ வாசனை வரும். அந்த நேரத்தில் எந்த தூபம் அல்லது அகர்பத்தி கூட எரியாமல் இருக்கலாம். இது பல ஆன்மீக நிபுணர்கள் சொல்வது போல தெய்வ சக்தி அந்த இடத்தில் இருப்பதற்கான ஒரு அடையாளம். மூன்றாவது அறிகுறி, வீட்டில் பூஜை செய்யும்போது விளக்கு மிகவும் அழகாக எரியும். சில சமயம் காற்று இல்லாமல் இருந்தாலும் விளக்கின் தீ ஒளி மிகவும் பிரகாசமாக இருக்கும். இது வீட்டில் தெய்வ அருள் அதிகமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. நான்காவது அறிகுறி, வீட்டில் இருக்கும் சிலருக்கு தெய்வங்களைப் பற்றிய நல்ல கனவுகள் வரும். உதாரணமாக, லார்ட் முருகன், லார்ட் சிவா, காடெஸ் லக்ஷ்மி அல்லது லார்ட் விநாயகர் போன்ற தெய்வங்கள் கனவில் தோன்றலாம். அந்த கனவுகள் பயமுறுத்தாது, மாறாக மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தரும். ஐந்தாவது அறிகுறி, வீட்டில் இருக்கும் துளசிப்பூ செடிகள், மரங்கள் மிகவும் ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அந்த வீட்டில் பசுமை உயிர், நல்ல ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இது பாசிட்டிவ் சக்தி அதிகமாக இருப்பதற்கான அறிகுறி. ஆறாவது அறிகுறி, வாழ்க்கையில் திடீரென்று நல்ல வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். வேலை, வியாபாரம், பணம், குடும்ப சந்தோஷம் மெல்ல மெல்ல எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். பலர் இதை தெய்வ அருள் வேலை செய்ய ஆரம்பித்தது என்று சொல்வார்கள். ஏழாவது முக்கியமான அறிகுறி, முன்பு இல்லாத அளவுக்கு தெய்வ பக்தி மனதில் அதிகரிக்கும். தானாகவே கோவிலுக்கு போக வேண்டும் என்று தோன்றும். ஸ்லோகம் சொல்ல வேண்டுமென்று தோன்றும். நல்ல செயல்கள் செய்ய வேண்டுமென்று தோன்றும். இதுவும் தெய்வம் அந்த வீட்டில் இருப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி. பக்தர்களே, இந்த அறிகுறிகளில் சில உங்கள் வீட்டிலும் இருந்தால் அது ஒரு பெரிய பாக்கியம். அதை பாதுகாக்க தினமும் விளக்கு ஏற்றி தெய்வ நாமம் சொல்லுங்கள். நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தால் தெய்வ அருள் எப்போதும் நம்மோடு இருக்கும். ஓம் சரவணபவ். ஓம் நமசிவாய.